இந்த வீடியோவில் சின்ன கனவா மீன் எப்படி சுத்தம் செய்யறதுன்னு பார்க்கலாம். கனவா மீனுக்கு இங்கிலீஷில் ஸ்குவிட்னு பேர். இப்போ நான் இந்த ஸ்குவிட்லேருந்து இந்த தலையை பிரித்து எடுக்க போகிறேன். தலையில் 2 கண்ணு டென்டக்கிள்ஸ்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் இது உடல் பகுதி. இதுக்கு மேலே பிங்க் அண்ட் பிளாக்காக ஸ்கின் இருக்கும். அதை நம்ம உரிச்சு எடுக்கணும். அப்படியே கையாலே நம்ம இதை உரிச்சு எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். சைடில் 2 ஃபின்ஸ் மாதிரி இருக்கும், மற்ற மீன்களுக்கு இருக்க மாதிரி. இந்த மீனில் முள் எதுவுமே இருக்காது. உள்ளே சப்போர்ட் பண்ணுறதுக்கு நீளமாக ஒரு போன் மட்டும் இருக்கும். இப்போ இந்த உடல் பகுதியில் இருக்க எல்லா தோலையும் நம்ம உரிச்சு எடுத்துடலாம். உரிச்சு எடுத்த அப்புறம் நமக்கு கிடைக்கிறது ஃபுல்லாகவே சாப்பிடக்கூடிய அந்த சதை பகுதி தான். அடிக்கடி நம்ம தண்ணி போட்டு கையை வாஷ் பண்ணிக்கணும். கையில் ஒட்டிக்கும் இந்த ஸ்கின் எல்லாம். இப்போ உள்ள கையை விட்டு இந்த சென்டரில் உள்ள நீளமாக இருக்க இந்த போனை வெளியே எடுத்துடலாம். அந்த போன் ரொம்ப சாஃப்டான போனாக இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ மொத்த மீனையும் நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ உள்ளே இருக்க பகுதியை க்ளீன் பண்ணணும். சைடில் இருக்க அந்த 2 ஃபின்ஸ் மாதிரி இருக்க அந்த போர்ஷனை நம்ம கட் பண்ணி வச்சிடலாம் தனியாக. அதுவும் நம்ம சாப்பிடக்கூடிய பகுதி தான். இப்போ உள்ளே இருக்க அந்த போர்ஷனில் தண்ணியை நல்லா விட்டுட்டு கையில் ஒரு விரலை எடுத்து கையில் உள்ளே விட்டுட்டு நம்ம வலிச்சு எடுத்தோன்னா நமக்கு உள்ளே இருக்க அழுக்கெல்லாம் வந்துடும். சைடில் இருக்க போர்ஷனை தனியாக பிச்சு கூட வச்சுக்கலாம். நம்ம ஒரே ஒரு விரல் மட்டும் விட்டு உள்ளேருந்து இப்படி வலிச்சு எடுத்திங்கன்னா அந்த உள்ளே இருக்க அழுக்கெல்லாம் வெளியே வரும். அது ரொம்ப கொல கொலன்னு இருக்கும். அது நமக்கு தேவையில்லை. இந்த மாதிரி 2-3 டைம் செய்யுங்க. பெரிய ஸ்குவிட்டாக இருந்தால் நமக்கு உள்ளே நிறைய வழுவழுன்னு அழுக்குகள் அதிகமாக இருக்கும். அதுக்கு நான் சொல்கிற ப்ரொசீஜர் செய்யுங்க. கல்லுப்பு கொஞ்சம் எடுத்து அந்த உள்ளே இருக்க போர்ஷனில் போட்டுட்டு நல்லா ரப் பண்ணி எடுத்திங்கன்னா உள்ளே இருக்க அழுக்கெல்லாம் அந்த உப்போடு சேர்ந்து வெளியே வந்துடும். இந்த மாதிரி பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் பெரிய ஸ்குவிட் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நான் போட்டிருக்கேன். வேணும்னா லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரப் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியில் ஒரு 2 டைம் அலசினோன்னா உள்ளே க்ளீன் ஆகிடும் கம்ப்ளீட்டாக. அடுத்ததாக தலை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நான் காட்ட போகிறேன். இப்போ இந்த ஸ்குவிட்டோட தலையை க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கருப்பாக இருக்க போர்ஷன் ஸ்குவிட் இங்க்குன்னு சொல்லுவாங்க. அது உடஞ்சிச்சின்னா கருப்பாக நமக்கு மை மாதிரி வரும். அது நம்ம சாப்பிடக்கூடிய பகுதியில் அதை நம்ம கட் பண்ணி தான் போட போகிறோம். நெக்ஸ்ட் இந்த டென்டக்கிள்ஸ்க்கு நடுவில் ஒரு பால் மாதிரி இருக்கும் ரவுண்டாக, அதையும் நம்ம கட் பண்ணி தூர போட போகிறோம். நெக்ஸ்ட்டு இந்த கண்ணுக்கு கீழே இருக்க அந்த போர்ஷன் தான் நமக்கு எடிபிள். அந்த டென்டக்கிள்ஸ் மட்டும்தான், அதை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுக்கிறேன். இந்த மொத்த ஸ்குவிட்டோட வெயிட்டில் இந்த டென்டக்கிள்ஸ் வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால சில பேர் இதை குக் பண்ண மாட்டாங்க. நானுமே நிறைய டைம் குட்டி ஸ்குவிட்டாக இருந்துச்சுன்னா இந்த டென்டக்கிள்ஸோடு அப்படியே தூக்கி போட்டுருவேன். அந்த ரிங்ஸ் மட்டும், அந்த உடம்பு இருக்க பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துப்பேன் சமையலுக்கு. கொஞ்சம் பெரிய ஸ்குவிட்டாக இருந்தால் நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணி மெனக்கெட்டு செய்யலாம். இப்போ இந்த டென்டக்கிள்ஸில் இருக்க அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்க அந்த பிளாக் அண்ட் பிங்காக இருக்க அந்த ஸ்கின்னையும் நம்ம பீல் பண்ணி எடுத்துகிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ இதுதான் நம்மளுக்கு இருக்க எடிபிள் போர்ஷன், ஸ்குவிட்டோட பாடி. அதுக்கப்புறம் சைடில் இருக்க அந்த ஃபின்ஸ் மாதிரி இருக்க அந்த பகுதி. அதுக்கப்புறம் அந்த டென்டக்கிள்ஸ். நெக்ஸ்ட் இப்போ அந்த ஸ்குவிட்டோட பாடியை இன்னொரு விதமாக நம்ம க்ளீன் பண்ணலாம். உள்ளே கல்லுப்பு போட்டு க்ளீன் பண்ணும் போது. அப்படி இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி பிரிச்சிங்கன்னா பாதியாக நல்லா அப்படியே பிரிஞ்சு நமக்கு ஒரு ஷீட் மாதிரி கிடைக்கும் இந்த ஸ்குவிட்டு. அதை நம்ம 2-3 தடவை ரப் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கட்டிங் பார்த்திங்கன்னா நம்ம இதை ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த பாடி போர்ஷனை. அப்படி இல்லாட்டி உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ, ஸ்கொயராகவோ ரெக்டாங்கிளோவோ எப்படியோ ஒன்று நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த பொரிக்கிறதுக்கெலாம் ஸ்குவிட் ரிங்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி இதான் செய்வாங்க ஹோட்டலில். கிரேவி வைக்கிறதுக்கு நம்ம அந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்லேயோ ஸ்கொயர் ஷேப்லேயோ கட் பண்ணிக்கலாம். எந்த மாதிரி வருதோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஃப்யூச்சரில் நான் ஸ்குவிட் ரிங்ஸ் எப்படி செய்யறதுன்னு போடுறேன். அதுக்கப்புறம் ஸ்குவிட் கிரேவியும் எப்படி செய்யறதுன்னு போடுறேன். நான் வீடியோஸ்லாம் எடுத்திருக்கேன்.
கட் பண்ண ஸ்குவிடை நம்ம தண்ணியில் போட்டு 2-3 டைம் நல்லா இந்த மாதிரி கசக்கி வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணால் நல்லாவே க்ளீன் ஆகிடும். அவ்வளோதான், நம்ம ஸ்குவிட் வந்து இப்போ க்ளீன் ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் மாலஸ் தமிழ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.